வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா வீடியோஸ் எங்கள் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ இது இல்லாமல் எங்கள் அகாடமியில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூஜி டிஆர்பி லெவலில் யாராவது படிக்கணும்னு வச்சிங்கன்னா எங்கள் அகாடமியில் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். யூஜி டிஆர்பி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் வேறு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக என்சிஆர்டி சிலபஸ் படி நமக்கு எக்ஸாம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் வர வாய்ப்பு இருக்குது, கிரேட் 2 வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கண்டிப்பாக கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக இந்த அகாடமிக் எண்டில் கூட வந்து நெக்ஸ்ட் இயர் கூட எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 10வது பார்ட்டு தான் விட்றோம். இருக்குது 9 பார்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் அகாடமிக் கிளாஸ் போய்ட்டுருக்கு. இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது இல்லாமல் கொஸ்டின் பேங்க் அவைலபிள் இருக்குது. ஃபிசிக்கல் சம்மந்தமாக நிறையா மெட்டீரியல் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதனால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த கொஸ்டின்குள்ளே போகலாம். Dash means holding the body in particular posture to bring stability to the body and poise to the mind. அதாவது இதுக்கு தமிழ்லேயே நாங்கள் இப்போ இந்த இதில் கொடுத்துருக்கோம். உடலுக்கு நிலைத்தன்மை, மனத்திற்கு அமைதி வர வரைக்கும். இது பார்த்தாலே சொல்லிடலாம். மெடிடேஷனா, பிராணாயாமா, ஆசனாவா, அந்த மாதிரி கேட்கும். போச்சர் இந்த இடத்துல வந்துச்சு. போச்சர்னு வந்துட்டாலே ஆசனா தான். அது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆசனா. யோகாவில் முக்கியமான கொஸ்டின். இந்தியா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன். அதாவது வேர்ல்டு ஹெல்த் WHOன்னு சொல்லுவோம். அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இந்தியா வந்து எப்போ மெம்பர்ஷிப் ஆனாங்க? 1947, 1948, 1949, 1950 கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1948. இண்டிபெண்டன்ஸ் 47 இதாக இருக்கும். அதுக்கப்புறம் 48 மெம்பர்ஷிப் ஆகிருப்போம் WHOவில். சர்க்கியூட் ட்ரைனிங் மெத்தட்ஸ் வாஸ் டெவலப்டு பை, அது மாதிரி இதுவும் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சர்க்கியூட் ட்ரைனிங் மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார்? அதை டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தது யார்? ஆர்ஜி மோர்கன் அண்ட் ஆடம்சனா, ஆண்ட்ரே ரெடினல், லேம்ப், மேத்யூ. இது நிறையா பேர் ஈஸியாக பேசிக்கான தான் சொல்லியிருந்தேன். மோர்கன் அண்ட் ஆடம்சன் தான் அது கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி சர்க்கியூட் ட்ரைனிங் எதை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸ்ட்ரென்த் என்டோன்ஸ் டெவலப் பண்ணுறது தான் சர்க்கியூட் ட்ரைனிங். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவது ஆடம்சன், ஆண்டர்சன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அது ஹைட் ஆஃப் போஸ்ட் கொக்கோ. இது பேசிக்காக நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லா மார்க் நம்ம எடுக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா ஹைட்டு, போஸ்ட்டோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. 1.20 to 1.22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 to 125 சென்டிமீட்டர். டி தான் இது கரெக்டான ஆன்சர். ஸ்டாண்டர்ட் வித் ஆஃப் த லேன்ஸ் எல்பி. அதாவது நம்ம ட்ராக்கில் லைன் ரன் பண்ணுறோம்ல, 8 லைன் மார்க் பண்ணியிருக்காங்களா ட்ராக் அத்லட்டிக்ஸில், அந்த லேனோட ஸ்டாண்டர்ட் வித்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1.20. இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.22 மீட்டர் தான் கரெக்டு. ஸ்டாண்டர்ட் ட்ராக்கில் எத்தனை லேன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8 லைன் இருக்கும். அதுவும் கூட எக்ஸாம் நிறையா கேட்கக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். அப் டு 200 மீட்டர் மினிமம் டைம் விச் மஸ்ட் பி அலவுட் பிட்வீன் த லாஸ்ட் ஹீட் எனி ரவுண்ட் ஃபஸ்ட் ஹீட் சப்ஸ்கியூண்ட் ரவுண்ட். அதாவது ஒரு அத்லெட்டு இப்போ ஒரு ஹீட்ஸில் ஓடிட்டார், அப் டு 200 மீட்டர்னா இப்போ 100 மீட்டர் 110 நடுவில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஓடிட்டார்னா அவருக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நாட் ஃபார் த சேம் டே. அது வந்து 1000 மேலே போனால் இது வந்து 45 மினிட்ஸ் தான் கரெக்ட். இது கரெக்டான ஆன்சர். ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக நிறைய காம்படிஷன் கேட்பாங்க. முக்கியமானது நோட் பண்ணிக்கும். இந்த ஓவரால் பிளான் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் ஏ காம்படிஷன். அதாவது ஒரு காம்படிஷனை ஓவரால் பிளானில் எந்த மாதிரி பண்ணணும்? டாக்டிஸா, ஸ்ட்ராட்டஜியா, ஆல் ஆஃப் தீஸா, நன் ஆஃப் தீஸ். இது கரெக்டான ஆன்சர் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு. அதான் ஓவரால் பிளான். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு காம்படிஷன் வின் பண்ணுறதுக்கு ஓவரால் பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு. இந்த லென்த் ஆஃப் ஆண்டனா இன் வாலிபால். அதாவது வாலிபாலில் அந்த சைடில் போஸ்ட்டில் ஆண்டனா வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்டனாவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 1.80, 1.81, 1.83. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.80. இன்னும் இதில் எப்படி கேட்பாங்கன்னா அப்போது த நெட் இது எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. அது 80 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நிறைய இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, 1.80 தான் கரெக்டான ஆன்சர். இன் டேஷ் ட்ரைனிங் மெத்தட் எக்ஸசைஸ் இஸ் டன் அட் ரிலேட்டிவ்லி ஹையர் இன்டென்சிட்டி வித் பேஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கவரி. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கவரி இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம மைண்ட் எங்கே போகணுன்னா இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணுறப்ப தான் நம்ம ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் பீட் பண்ணிட்டே தான் இருக்கும். கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க மாட்டேங்கும். இதே கம்ப்ளீட் ரெக்கவரின்னு கேட்டாங்கன்னா வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இது வந்து இன்டர்வல் ட்ரைனிங் தான் கரெக்டு. சர்க்கியூட் ட்ரைனிங் இஸ் வெரி எஃபெக்டிவ் மெத்தட் ஃபார் இம்ப்ரூவிங். அதை சொன்னியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட் ட்ரைனிங் பண்ணுறப்ப எது
நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கேட்குறாங்க. எண்டூரன்ஸாக, ஸ்பீடாக, ஸ்ட்ரென்த், எண்டூரன்ஸாக, ஃப்ளெக்சிபிலிட்டி. அது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து எண்டூரன்ஸ் தான். சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸ் தான் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். இது எல்லாம் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்க்யூட் ட்ரைனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். இங்கே எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது எல்லாமே எங்கிட்ட மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. வந்து மெட்டீரியல் வேணாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் வாட்ச் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலில். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.